ஜோதி ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க ஆஸ்ட்ரோ பரக்கண்ண பேசுறேன். இது வாஸ்துல முக்கியமான ஒரு பதிவு தான், அதாவது செப்டிக் டேங்க். இது சம்மந்தப்பட்ட நிறைய குழப்பங்களும் நிறைய பேருக்கு என்பது இருக்கு. அது எங்க வரணும்னு சொல்லி பார்க்கும் பட்சத்துல, ஏன்னா செப்டிக் டேங்க் என்பது ஒரு அசுத்தமான ஒரு விஷயம். அது குறிப்பிட்ட இடங்கள்ல தான் வரணும். குறிப்பாக எந்த இடத்துல வரக்கூடாதுன்றதை பாருங்க. ஈசானிய பகுதியில வரவே கூடாது. அங்க வந்துருச்சுன்னா நிறைய நோய் சம்மந்தப்பட்ட விஷயம் என்பது கொடுத்துரும். அக்னி மூலையிலும் வந்துடவே கூடாது. தென்மேற்கு கன்னி மூலையிலும் வந்துடக்கூடாது. இந்த 3 பகுதியில மேக்சிமம் வராத மாதிரி பாத்துங்க. இந்த 3 பகுதி வந்துருச்சுன்னா எழுத்து சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ் மேக்சிமம் கொடுத்துரும். இல்ல குடும்பத்துல நிறைய விதமான சண்டை சச்சரவு, அதாவது அக்னி மூலை வந்துருச்சுன்னா, கன்னி மூலையில வந்துச்சுன்னா குறிப்பா கடன், நோய், எதிரிகள் சார்ந்த பிரச்சனை என்பதை கொடுத்துரும். அப்ப எந்த பகுதியில தான் வரணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா வடமேற்கு பகுதியில வரலாம். வடமேற்கு பகுதின்னு சொல்லும் பட்சத்துல எப்படி நம்ம கணக்கீடு பண்றதுன்னா, ஈசானிய மூலையிலிருந்து வடமேற்கு மூலை வரைக்கும் எவ்வளவு அகலம் இருக்கிறதோ, எவ்வளவு நீட் இருக்கோ அது 9ஆ வகுத்துங்க. சப்போஸ் 27 அடி இருக்குன்னு வச்சுங்க. 27 அடி 9ஆ பிரித்தீங்கன்னா 3 அடியா பிரிச்சிடலாம். அப்ப அந்த வடமேற்கு மூலையில இருந்து முதல் 3 அடியை விட்டுட்டு ரெண்டாவது பகுதியிலும் 3வது பகுதியிலும் தாராளமா அமைச்சுக்கலாம். இந்த விஷயத்துல மட்டும் ரொம்ப கவனமா இருக்கணும். இல்ல மேற்கு பகுதியிலையும் அதே போலதான். அதே போல 9 பகுதியாக பிரிச்சுட்டு அந்த வடமேற்கு மூலையிலிருந்து முதல் 3 அடியை விட்டுட்டு 2வது பகுதியில 3வது பகுதியில அமைச்சுக்கலாம். இந்த 2 பகுதியிலும் முதல் தரமா அமைச்சுக்கலாம். சிறப்பு. வேற எந்த பகுதியில அமைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சப்போஸ் கிழக்கு பார்த்த வீடு, அது நம்ம கிழக்குல தான் அமைச்சாகணும், வேற இடம் என்பது கிடையாது, கிழக்குல இடம் என்பது இருக்குன்னு சொல்லுவாங்க. எந்த பகுதியில் அமைச்சிக்கலாம்னு சொல்லி பார்க்கும்போது அந்த கிழக்கு மத்திய பகுதியில் அமைச்சிக்கலாம். கிழக்கு மத்திய பகுதியிலையும் சப்போஸ் பாத்தீங்கன்னா ஒரு 30 அடி இருக்குன்னு வச்சுங்க. அந்த 30 அடியை 9 பகுதிகளா பிரிச்சுங்க. அதுக்கப்புறம் அந்த சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த 15 அடி மிட் பாயிண்ட்ல இருந்து அதாவது இந்த கிழக்கு சார்ந்த இந்த தெற்கு சார்ந்த வகையில அமைச்சிக்க வேண்டியது இருக்கும். அது எக்ஸாக்டா போர்ட்ல சொல்லும் போது அந்த விஷயம் தெரிய வரும் நமக்கு. அதே போல தெற்கு பகுதியில அமைச்சிக்கலாமா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தவிர்க்க முடியாத பட்சத்தில் அமைச்சிக்கலாம். அதுவும் பாத்தீங்கன்னா 9 பகுதியா பிரிச்சுக்கிட்டு சென்டர் பாயிண்ட் கணக்கு பண்ணீங்க. சப்போஸ் ஒரு டோட்டலா 27 அடி இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த 27 அடியை மிட் பாயிண்ட் எவ்வளவு அடின்னு பாருங்க. ஒரு 13 அடி என்பது வரும். அந்த 13 அடியில இருந்து அந்த ரைட் சைடா கொண்டு போனோம், நம்ம அதை கிழக்கு சைடா கொண்டு போனோம். அந்த அக்னி மூலையிலும் கொண்டு போயிடக்கூடாது. இப்ப இந்த போல நிறைய நம்ம விதிவிலக்கு எல்லாம் இருக்கு. இது போல அமைப்பு ஏற்படுத்திக்கும் பட்சத்துல சிறப்பான ஒரு அமைப்பு என்பது இருக்கும். ஜென்ரலா பேசுறேன், நான் கணக்கு பண்ணி எப்படி கரெக்டா போகணும்னு சொல்லி ஃபியூச்சர் நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம். இன்னும் கிளாஸ்ல நிறைய விஷயங்கள்லாம் நான் பேசுவேன். இத்தனை இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். மேலும் கிளாஸ் சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ்க்கு நான் தொடர்பு கொண்டு பேசுறேன். நன்றி, வணக்கம்.